அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம கொல்லங்கோவ கிழங்கு பார்க்க போகிறோம். இந்த திருகளியில் அந்த மேலே இருக்குது பாருங்கள், அந்த காயோடு இருக்குது பாருங்கள். இதுதான் கொல்லங்கோவ கொடியோட இலை மேலே படர்ந்துருக்கு. நல்லா பார்த்துக்கங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த வேர் அந்த கொடி எங்கெங்கே வருதுன்னு இப்படி பார்த்துட்டே வரணும். இந்த வரணும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த வேர் இந்த கொடி வருது, வருது பார்த்துக்கோங்க. இதில் இந்த இருக்கு பாருங்க. அதுதான் கொல்லங்கோ கிழங்கு. அது கிழக்கு தோண்டோம்னா கிழங்கு இருக்கும். இப்போ அதை நம்ம தோண்டி எடுக்க போகிறோம். இப்படி எடுத்த கொல்லங்கோவ கிழங்குலேருந்து நம்ம நிறையா மருத்துவத்துக்கும் மாந்திரியத்துக்கும் மற்றும் விஷத்தன்மை கூட போக்குக்குள்ள மருந்தாகவும் நம்ம செய்யணும். இப்போ நம்ம முதல்ல ஒரு சில, அதாவது மாட்டுத்தொழுவில் எங்கள் வீட்டிலலாம் இன்னும் இருக்குது. நாங்கள் அதாவது காட்டில் சரி வீட்டிலும் சரி மாடு இருக்க இடத்துல இந்த கொல்லங்கோவ கிழங்க கெட்டி வச்சிட்டோம்னா அதில் விஷம் சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த பாம்பு சம்மந்தப்பட்டது வரவே வராது. அந்த மாடுகளுக்கு விஷம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வரவே வராது. அதுக்காக நாங்கள் மாட்டுத்தொழுவில் கெட்டி வச்சுருப்போம். அது மாதிரி வீட்டுக்கு முன்னாலேயும் இது கட்டி வைப்பாங்க. கட்டி வச்ச உடனே அதிலிருந்து ஒரு கொடி படர்ந்து வளரும். அது வளர வளர நம்ம வீடும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம். இது நிறையா வீட்டில் கட்டியிருப்பாங்க. அதில் வேறு காரணமும் உண்டு. இப்போ அதையும் நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு சில மூலிகைகள்லாம் நல்ல இடத்துல நன்றாக வளரும். கொஞ்சம் மோசமான இடங்களில் சரியாக வளராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சோத்துக்கத்தாழையெல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் அனுபவத்தில் நிறைய செஞ்சது கெட்டினது. அம்மாசிக்கு ஒரு நாளைக்கு முன்னால் காப்பு கட்டி அம்மாசி அன்னைக்கு எடுத்து அது வீட்டில் கட்டிடுவோம். அந்த வீட்டில் ஒரு கெட்ட குணங்கள் மற்றதும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் அந்த கத்தாழை அழிக்கிறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சரி அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம சரி பண்ணதுக்குள்ள முயற்சி ஈடுபடணும். இல்லை அப்படின்னா அங்கே ஒரு துர்சம்பவங்கள் நிறையா நடக்கும். ஏன்னா அவன் அனுபவத்தில் நிறையா பார்த்துது. அதே இது நல்லா வளர்ந்து ஒரு இடத்துல வியாபார ஸ்தானங்கள்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா பேருக்கு அது கெட்டியிருக்கோம். வியாபாரம் ஒரு கடை வச்சுருந்துங்க, 2 கடை 3 அப்படின்னு வளர்ந்துருக்கு. அதே போல் தான் இந்த கொல்லங்கோவ கிழங்கும் நல்ல சக்தி நல்ல இடத்துல தான் நல்லா வரும். அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த தடுத்து அப்படியே கருகி போகும். அப்போ நம்ம அதை நம்ம அது என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கவனிச்சுக்கிடணும். ரெண்டாவது, இது சுற்றி உள்ள இடத்துங்களுக்கு அப்புறமே பாம்புகள் சம்மந்தப்பட்டது வரவும் வராது. அப்படிப்பட்ட மருத்துவ தன்மை வந்தது இந்த கொல்லங்கோவ கிழங்கு. அப்போ இருந்து நம்ம மருத்துவத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னா, அதாவது விஷம் சம்மந்தப்பட்டதுக்கு புறமே கொண்டு வரலாம், உயர்ந்த காயகல்பத்துக்கும் கொண்டு வரலாம். உயர்ந்த காயகல்பங்கும்போது கெட்டின உப்பு, அது விரிவாக பார்க்க வேண்டி இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். கெட்டின சோத்து உப்பு, அந்த சோத்து உப்புக்குள்ளே அதாவது கருங்கோழி முட்டையை உள்ள வச்சு இந்த சாரை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா 20 நாள் கழித்து பார்க்கும்போது அந்த முட்டை அப்படியே கட்டி கருங்காலி போல் நல்லா உயரமாக இருக்கும். அதை காலையில் ஒன்று மாலையில் ஒன்று சாப்பிட்டு வரேன். காலையில் ஒரு அரை மாலையில் அரை சாப்பிட்டு வரேன்.
அது வந்து உடம்பு கருங்காலி போல் வைரமாகவும் இருக்குது. அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். ஏன்னா அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னதுக்காகுன்னு மட்டும் பார்த்துருக்கோம். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னும் இந்த குள்ளங்க கிழங்குல நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.